Hello guys, இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சப்ஜெக்ட் கோட் ME3393. இந்த சப்ஜெக்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீமியம் சர்வீஸ் பற்றி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நம்ம ப்ரீமியம் சர்வீஸில் 4 டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் கொஷின் பேங்க், அதாவது பார்ட் A, B, C அதுக்கு உண்டான கொஷின்ஸ் வித் ஆன்சரோட கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ். தென் டாபிக் ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் அதை ஈஸியாக நீங்கள் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ண முடியும் எக்ஸாமில். ஸோ அதுக்கு டாபிக் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கீவேர்ட் ஷீட்டு, நீங்கள் என்னதான் பேராவாக எழுதினாலும் அதில் சில கீவேர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த கீவேர்ட்ஸ் என்னென்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கீவேர்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த ஷீட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு யூனிக் வே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டாக இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் நம்ம அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ணணும். தென் தியரி சப்ஜெக்டாக இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ணணும். இதுதான் 4 ப்ரீமியம் சர்வீசஸ் we are going to give you. இந்த ப்ரீமியம் சர்வீஸ் நீங்கள் எடுத்து எங்கள் கொஷின் பேப்பர்ஸை படித்து உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை நாங்கள் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கெல்லாம் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 9 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு சர்வீஸ். இது வந்து 100% மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு இந்த ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூனிட் 1, யூனிட் நேம் மெட்டல் கேஸ்டிங் ப்ராசஸ். இந்த மெட்டல் கேஸ்டிங் ப்ராசஸில் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சாண்ட் கேஸ்டிங், செகண்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ், தேர்ட் ஒன் molding sand properties and testing, fourth one melting furnaces, fifth one pressure die casting, sixth one defects in sand casting process and remedies. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ட் ஏபிசி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. யூனிட் 2, யூனிட் நேம் மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ். மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸில் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிஃபியூவல் வெல்டிங், செகண்ட் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்ட் வெல்டிங், தேர்ட் ஒன் ஃப்ரிக்ஷன் ஸ்டேர் வெல்டிங், fourth one electron beam welding, fifth one weld defects and remedies, sixth one brazing and soldering. இதுதான் யூனிட் 2ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக். யூனிட் 3, யூனிட் நேம் பல்க் டிஃபர்மேஷன் ப்ராசஸ். யூனிட் 3ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னா ஹாட் அண்ட் கோல்ட் ஒர்க்கிங் மெட்டல்ஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு டை ஃபார்ஜிங், flat strips rolling and shape rolling operations, principles of extrusion, rod and wire drawing, tube drawing. இதுதான் யூனிட் 3ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தென் யூனிட் 4, யூனிட் 4 நேம் ஷீட் மெட்டல் ப்ராசஸ். யூனிட் 4ல மொத்தம் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஷியரிங், பெண்டிங் அண்ட் டிராயிங் ஆப்ரேஷன்ஸ், செகண்ட் ஒன் formidability of sheet metals and test methods, third one hydroforming, fourth one rubber pad forming, fifth one explosive forming, sixth one superplastic forming. Then unit 5 manufacturing of plastic components. இதில் 6 important topic இருக்கு. first one types of characteristics of plastics, second one injection molding, third one compression molding, fourth one blow molding, fifth one rotation molding and finally extrusion. Guys, இதெல்லாம் 5 யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதோட ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. யூ வில் கெட் த ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம் கைஸ். தேங்க்யூ.